ஆண்டவரின் இயேசு அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேலைக்காக நின்று ஒவ்வொரு நாளும் இந்த காலத்தில் வந்து தியானிக்க இங்கே அழைத்து வருகிறதைக்காக செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிறதுக்காக செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எனது நாட்களில் உடைய பாதத்தில் அமர்ந்த உடைய பாதத்தில் தியானிக்க ஆண்டு கொடுத்த நேரங்களுக்காக செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமதை ஜெபனத்தை முற்றிலும் பொருட்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை துதிக்கிற உங்களை ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபனை கேட்டு பெரியக்கார செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எடுத்துப்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எழுந்து நின்று பக்கம் 25 நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 25. பக்கம் 25 நான் பாவிதான். நான் பாவிதானாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர் வா என்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே வந்தேன் நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்குதே என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே நான் பாவிதான் பயத்தினால் அலைந்து பாவ பாரத்தால் அமிழ்ந்து மாண்டு போவரால் என் மீட்பரே நான் பாவிதான் மெய்யாயினும் சீர்நேர்மை செல்வம் மோட்சமும் உம்மாலே பெற்று வாழவும் என் மீட்பரே நான் பாவிதான் இறங்குவீர் அனைத்து காத்து ரட்சிப்பீர் அருளாம் செல்வம் அழிப்பீர் என் மீட்பரே நான் பாவிதான் அல்வாக நீங்காதரைகள் நீக்கினீர் உமக்கு சொந்த ஆக்கினீர் என் மீட்பரே புத்தகத்தில் பக்கம் 4 கர்த்தர் கொண்டிருப்பாராக. ஜெபம் செய்வோம். சிரமெல்லாம் பண்ணிடலாம். இயேசு மனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவை சித்தத்தை நாடுகிறார். தாவே நம்மோடு வருகிறோம், எங்களோடு வைத்துக் கொள்ளும். 3ஆம் பகுதி ஜெபத்தை நாம் செஞ்சிருப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியத்தையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமை நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் பெறவும்
உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேம்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுகளால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் வரையறும். ஆமென். பக்கம் 6 இந்த காலத்துக்குரிய சுருக்க ஜெபம் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரே, கிறிஸ்துவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனஸ்தாபப்படுற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறேன். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்வாகியத்தை அறிக்கையிட்டு சமூக இரக்கமுள்ள தேவத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நிறுவுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம் கடைசி பக்கத்தில் எந்த காலத்தில் 2ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம் நாம் செஞ்சிருப்போம். ஆண்டவரை, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் சுத்த இருதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாகிய உம்மை பின்பற்றி நடக்கவும் உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமருங்கள். வேத பாடம் வாசிப்போம். சங்கீதம் 129. சங்கீதம் 129. நாம் எழுத நின்று இதை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 129, 129ஆம் சங்கீதம், ஆரோகண சங்கீதம். இதை நாம் சேர்ந்து வாசிப்போம். Psalm 129. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ அவனை பகைக்கிற அனைவரும் வெக்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளர முன் உணர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மிக உண்டாவதாக. ஆளுமிக்கும் எப்போதுமான சதா கால மிக உண்டாவதாக. ஆமென். சபை அமருங்கள். ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரை, தொடர்ந்து எங்களை பேசுவீராக. அந்த வார்த்தை அறிந்து கொள்ளவும் உமக்குள் வளரவும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சங்கீதம் 129 இன்னொரு ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதம் இஸ்ரவேலுடைய வரலாற்று வேதனைகளையும் அவங்க கடந்து வந்த சூழ்நிலைகள், வேதனைகள், இதற்கு தேவன் அளித்த நீதியான தீர்ப்பையும் நாம் இதில் வாசிக்கிறோம். முதலாவதாக வசனம் 1 சொல்கிறது, என் சிறு வயது முதல் அவர்கள் என் சிறு வயது தொடங்கி அநேகர் என்னை நெருக்கினார்கள். வசனம் 2, என் சிறு வயது தொடங்கி அநேகரை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அப்ப சோதனையின் நடுவில் நம்ம எப்படி நிலைத்திருக்கிறோம் என்று நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். இன்றைய காலத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் நாங்கள் விசுவாசத்திற்கு நிமித்தமாக பலவிதமான சோதனைகளை அவர்கள் மேற்கொள்வதை பார்க்கிறோம். சமூகம் அல்லது பண பிரச்சனை, இதனால பல விதத்தில் அவங்க சோதிக்கப்படுவதை பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம சோசியல் மீடியா பார்க்கும் பொழுது நம்முடைய உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது பல பேர் பலவிதமான கண்டனமான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், ஒரு கேலியான வார்த்தைகளை நம்ம முன்ன பார்க்கறது குறைவு, இப்ப நிறைய பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல நிறைய விதமான விதத்துல கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசிகளுக்கு விதமாக பேசுகிற காரியங்கள் நாளை பெருகி வருவதை பார்க்கிறோம். கிறிஸ்தவங்க அப்படி சொன்னாலே போதும், ஏதோ நம்மளை ஒரு எதிரி மாதிரி பார்க்கறது எல்லா சமூகத்திலையும் நம்ம இதை பார்க்கிறோம். அப்ப சிறு வயது முதல் சத்துருக்கள் நம்ம நெருக்கும் பொழுது இஸ்ரவேல் எப்படி சொல்லணுமா, கர்த்தர் எங்களை பார்த்துக் கொள்வாரு, சோதனையை தாங்கி நிற்கும் உறுதி தேவன் தர வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள், எங்களை கஷ்டப்படுத்தியும் சிறு வயது முதலே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சிறுவயது முதலேயே ஒரு கிறிஸ்துவ பிறந்தவர்களுக்கும் ஒரு விசுவாசியான ஆனவர்களுக்கும் சிறுவயது தொடங்கி நிறைய பிரச்சனையை பார்க்கிறோம். அப்ப விசுவாச உறுதியா இருப்பது ஆண்டவர் நமக்கு வேண்டிய அந்த பலத்தை கொடுக்கிறார் என்று இங்க பார்க்கிறோம். இரண்டாவது வசனம் 3 உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். அப்ப இது என்ன பார்க்கிறோம் என்றால் உழைப்பின் மீதான தாக்குதல். நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், உழைக்கிறவர்களுக்கு வருகிற சோதனை. இன்னைக்கு உழைக்கிறவர்களுக்கு வருகிற சோதனையை நாங்கள் பார்க்கிறோம். இதனால பிரச்சனைகள் அல்லது நம்ம வேலை செய்யற இடத்துல நம்முடைய சூழல், நம்முடைய சிச்சுவேஷன், அதெல்லாம் சில நேரத்தில் நமக்கு விரோதமாக நம்முடைய காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஐடியா, நம்முடைய உழைப்பு அநேக நேரத்தில் நம்முடைய உழைப்பு மற்றவர்களுடைய உழைப்பாய் அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்களுக்கு அந்த உழைப்பின் ஒரு பலன் இல்லாமல் இருக்கிறது. கடினமான உழைப்பின் பலனை சமூக விரோதிகள் அவங்க செய்றாங்க, அதை பற்றி எடுத்துக் கொள்கிறாங்க, பிடித்துக் கொள்கிறாங்க. நம்ம சொல்லுவோம், நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், ஆனால் பெயர் எடுத்ததெல்லாம் அவங்க. அப்ப நம்முடைய உழைப்பு அதை தள்ளி விட்டு அதை நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறத அவங்க தவறாக உபயோகப்படுத்தி நம்ம உழைப்பை ஏமாற்றும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அவர் நீதி செய்வார். அதான் சொல்றாரு, கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. கர்த்தர் நீதி உள்ளவர். யாரெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் ஏமாத்தி நமக்கு விரோதமாக அவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்களோ, நம்ம பழி வாங்க வேண்டாம், ஆண்டவரே அந்த பழி வாங்குறார். ஆண்டவர் நீதியை செய்கிறார். நம்ம ஆண்டவரை கேட்கணும்னா நீதி கேட்கணும். ஆண்டவரே நீங்க நீதி விசாரிங்க, நீங்க விண்டிகேட், ஆங்கிலத்தில் விண்டிகேட் பண்ணுங்க, நீங்க எனக்கு நீதியை சரி கட்டுங்க. அவர்கள் எனக்கு விரோதமாக பேசியிருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக என்னுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டாங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், அந்த உழைப்பை அவங்க எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆண்டுகிட்ட நீதி கேட்கணும். போய் சண்டை போட்டோ போராடியோ சில நேரத்தில் சில காரியம் ஆகாமல் போகலாம். அதனால ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நீதி விசாரிப்பார். அதான் சொல்றாரு, கர்த்தர் தேவன் நீதியான தீர்ப்பை வழங்குவார் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. துன்மார்க்கருடைய கயிறுகள், துன்மார்க்கருடைய அவருடைய நிலைமைகளை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். சில நேரத்தில் நீதிமன்றங்களோ சட்ட அமைப்புகளோ கூட நமக்கு தாமதமாக நீதி வாங்கலாம். அவன் சொல்லலாம், போயிட்டு அப்புறம் வாங்க, அடுத்த வாட்டி கேட்கிறோம். இல்லை நமக்கு 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 சாட்சி சொல்ல யாரும் இல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம பண்ண நல்ல காரியங்களுக்கு சாட்சி சொல்வதற்கு யாரும் இல்லாமல் நம்ம மேல பழியை சுமத்துவதற்கு சாட்சிகள் அல்லது சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த நேரத்தில் விரக்தி அடைகிறாங்க, ஏமாந்து போயிடுறாங்க. எனக்காக பேச யாருமே இல்லையே அப்படி சொல்லும் பொழுது தேவனுடைய நீதி அங்கே கண்டிப்பாக வரும். தேவன் நீதி தவறாதவர் என்பதை இங்கே நினைவூற்றப்படுகிறது. தேவன் நீதி உள்ளவர், நியாயம் விசாரிப்பாரு, நீதியை நிலைநாட்டுவார். நம்மை ஒடுக்கவர் யாரா இருந்தாலும் கடைசியில் அவங்க தோற்று போவாங்க. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர், அவரே நீதியான காரியத்தை செய்வார் என்று பார்க்கிறோம். அதான் சொல்ற வசனம் 5 சீயோனை பகைக்கிற அனைவரும் வெக்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள், வீட்டின் மேல் உழைக்கும் புல்லுக்கு அது ஒப்பாவார்களாக, அது வளருமல் உழந்து போ. அவருடைய முடிவு, அவருடைய நிலைமை அங்கு ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையாய் மாறிவிடும். நம்ம விரோதமாக எழுந்தவர்களுடைய வாழ்க்கையோ அவருடைய காரியங்களோ தவறாய் போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அறுக்கிறவன் அதனால் தன் கைகளையும் அரிக்கட்டை கட்டிடுவன் தன் மடியில் நிரப்புவதில்லை. அவனுக்கு எந்த ஆசிர்வாதம் வராது, எந்த நிலவு வராது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தரை நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கல் சொல்வதில்லை. யாரோ போறவங்களாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் God bless you அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். யாரோ ஒருத்தவங்க சொல்ல வேண்டாம் God bless you brother, God bless you sister அப்படின்ட்டு போவாங்க. யாரும் சொல்ல வேண்டாம். சொல்லாமலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இல்லை ஆசீர்வாதமே ஆண்டு வச்சுக்குவார். அப்படின்னா கர்த்தருக்கு வாழ வாழ்க்கை, கர்த்தர் நம்பி வாழ வாழ்க்கை, நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து வந்தாலும், எவ்வளோ பாடம் அனுபவித்து வந்தாலும், நீங்க உண்மையாக இருக்கிறது போல ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீங்க உண்மையாவே கர்த்தர் உண்மையாக இருங்க, அந்த உண்மையை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் நீதியை சரி கட்டுவாரு. அவரு ஒரு முடிவை கொண்டு வருவாரு. அவர் இந்த இடத்துல தவறான காரியத்தை அவர் அதை செய்யறவர்களுக்கு, பொய்களை பேசுகிறவர்களுக்கு, தவறான காரியம் பேசுகிறவர்களுக்கு
தவறான ஒரு பொய்யான காரணம் சொல்வதற்கு அல்லது பழி வாங்குறவர்களுக்கு ஆண்டவரை நீதி சரி கட்டி ஆண்டவரே அங்கே ஒரு நியாயத்தை நிலைநாட்டுவார் என்று பார்க்கிறோம். அதனால இந்த நாள் நம்ம ஆரம்பி பார்ப்போம், ஆண்டவரை நான் எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் வரும் பொழுது நான் சொந்தமா போராடி வெற்றி பண்ண பார்க்கறேன்னா, அல்லது ஆண்டவர் நீதியை சரி கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டை விட்டு விடுகிறோமா? என் விசுவாசத்திற்காக நான் புறக்கணிக்கப்படும் போது அல்லது கேலி செய்யப்படும் போது சோர்ந்து போகாமல் நான் உறுதியாக நிற்கிறேன்னா, அல்ல சோர்ந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் விசுவாச சோதனை வரும்பொழுது கூட நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஐயோ, நான் இப்படி சொல்ல போனேன், இப்படி சொல்லிட்டாங்களே, ஆண்டவர் தான் சொல்ல போனேன், ஆனால் என்னை தவறா பேசிட்டாங்க, என்னை ஏசிட்டாங்க அப்படி சொல்லும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுவோமா? அல்லது நான் இன்னும் உறுதியா ஆண்டவராக நிற்கிறேன்னா? என்னுடைய கடினமான உழைப்ப மற்றவர்கள் தவறாக பயன்படுத்த முயலும் போது நான் பழிவாங்க எண்ணத்தோடு இருக்கிறேனா, அல்லது தேவனுடைய நீதியின் மீது நம்பிக்கை வைக்கிறேன்? கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அந்த உழைப்பை மற்றவர்கள் எடுத்துக்கொள்கிறாங்க, மற்றவர்கள் அது தவறாய் அவங்க எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு உழைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களால வாங்கி போயிடுறாங்க. நான் பழிவாங்க நினைக்கிறேன்னா, அல்லது ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் நீங்க நீதியை செய்யுங்க, ஆண்டவர் நீதியுமே நம்பிக்கையோட இருக்கிறோம், ஆண்டு நீதி செய்வார், இன்னைக்கு செய்யலாமோ நாளைக்கு செய்வார். உங்க காலத்தை செய்யாமலும் போயிடலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக செய்வார். வேதம் சொல்கிறது 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு விசாரிப்பார். அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம செஞ்ச காரியம், நம்ம நீதி கேட்ட காரியம் ஆண்டு 4ஆம் 5 தலைமுறை 3ஆம் 4 தலைமுறை கூட ஆண்டு விசாரித்து அது நீதி சரி கட்டுவார். பைபிளில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். என்னைக்கோ நடந்ததை ஆண்டவர் என்னைக்கோ செஞ்சு முடிச்சு நீதி கொடுத்திருக்கிறார். அப்புறம் இன்னைக்கு உங்க நீதி கிடையாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உழைத்த உழைப்புக்கு, உண்மையா வாழ்ந்த வாழ்க்கைக்கு, நீங்க பட்ட வேதனைக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்பது வேதம் சொல்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர் என்ற வசனம் இன்றைய உலக அநீதிகளை பார்க்கும்போது நமக்கு எந்த அளவு ஆதரவு தருகிறது நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கர்த்தர் நீதி உள்ளவர் சொல்லும் பொழுது அவர் நீதி உள்ளவர், அவர் நல்ல ஜட்ஜ், அவர் நியாயத்தை கொண்டு வருவார். இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய அநீதிகளை பார்க்கும் பொழுது ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். அது நமக்கு ஆறுதலான வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவர் காண போல, ஆண்டவர் கவனமா இல்லை, ஆண்டவர் ஓடி போயிட்டாரு, ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார் அப்படிங்கிற, ஆண்டவர் இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறார், நம்முடைய பந்திங் வட்டாரத்தில் இருக்கிறார், நம்முடைய ஸ்நேகத்தில் இருக்கிறார், மலேசியாவில் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறார். அவர் தான் பூமியை நிறைவும் தேவனுடைய வேலை சொல்கிறது. அவர் தான் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறவர், ஆளுகிறவர். அப்படி சொல்லும் பொழுது அவர் பொறுமையா இருக்கிறார்னா ஒரு காலம் இருக்கிறது. அவர் கண்டிப்பாக நீங்களும் நியாயபதியாக ஒரு நல்ல திருப்பி வழங்குவார். நம்ம வாழ்க்கையும் அர்ப்பணிப்போம். வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை தெய்வம் அனுப்பி வைப்போம். நம்ம கேட்காம போயிருக்கலாம், சில நேரத்தில் நான் அது கேட்காம போயிட்டேனே, அன்னைக்கு கேட்டுதான் நியாயம் கிடைச்சிருக்கும் சொல்லலாம். கவலையப்படாதீங்க, ஆண்டவர் நியாயத்தை கொண்டு வருவார். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு, அழுகைக்கு, கண்ணீருக்கு அவர் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அன்னைக்கு உங்களுக்கு விதமாய் எழுவிடவங்க, விதமாய் பேசினவங்க, உங்களுடைய வேலையை திருடி கொண்டவங்க, உங்களுடைய பணத்தை திருடி கொண்டவங்க, நீங்க பட்ட வேலைக்கு உங்க நல்ல பேரெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு கெட்ட பேரை கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் நியாயத்தை கொண்டு நிறுத்துவார், அவர் நீதியை சரி கட்டுவார். இன்னைக்கு இல்லாலும் உங்க வாழ்க்கையை நீங்க அதை பார்க்க போனாலும் 2ஆம் வருகைக்கு அதுதான் ஆண்டவர் எல்லாருடைய கிரியைகளும் தராசு வைப்பார். அப்ப அவர் நீதியான நியாயத்தை கொண்டு வருவார். நமக்கு இங்க நீதி கிடைக்கனாலும் ஆண்டவர் நீதி காட்டுவார். ஆனால் அந்த உண்மையான வாழ்க்கையை விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் நம்ம உண்மையுள்ளவர்களாக, ஆண்டு கீழ்ப்படிந்தவர்களாக, அன்பு கூறுவர்களாக, மற்ற மன்னிக்கலாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கை நிமித்தமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் பரிகாரம் செய்வார், நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் பரிகாரம் செய்வார். ஜெபம் செய்வார். நீங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரை, நீதி உள்ளவர். சங்கீதம் 121 வாசிக்கும் பொழுது அப்பா நீ எங்களுக்கு தரும் தைரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிறு வயது முதல் சத்துருக்கள் எங்களை நெருக்கினாலும் எங்களை அழித்து போடாதபடிக்கு காத்துக் கொண்ட உடைய கிருபையை நினைத்து பார்த்து சுத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய சூழலில் அநீதியான முறையில் ஒடுக்கப்படுவதற்காகவும் தங்களின் உழைப்பின் பலனை இழந்து தவிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீ நீதி உள்ள தீர்ப்பாளராக இருந்து ஒரு மக்களுடைய கட்டுகளை அறுத்து போடும். எங்களுக்கு வரும் சோதனைகளை விசுவாசத்துடன் தாங்கவும் உம்முடைய சரியான காலத்திற்காக காத்திருக்கவும் எங்களுக்கு பலத்தாகும். இதனால அனைவரும் கரத்தில் வைக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் கடந்த வந்த சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். கடந்து வந்த பாதைகள் முரடான பாதைகளாக இருக்கலாம், கல்லுள்ள பாதை, முள்ள பாதையாக இருக்கலாம்.
நிறைய வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், பழிச்சொல்கள், இப்படி பலவிதமான காரியத்தை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். அப்பா, அது மத்தியில் எங்களுக்கு கொடுத்த தைரியத்துக்காக, பலத்துக்காக நன்றி, ஆறுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கும், சிறு வயது முதல் நாங்கள் பட்ட ஒவ்வொரு பிரயாசத்துக்கும், அப்பா, ஒவ்வொரு நெருக்குதலுக்கும் ஆண்டவர் நீதியை சரி கட்டுவீர் என்று வாசிக்கிறோம். நீ நீதி உள்ளவர், நியாயத்தை எல்லாவற்றையும் கொண்டு நிறுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு வந்த கெட்ட பெயர், எங்களுக்கு வந்து தவறான வார்த்தைகள், நாங்கள் உழைத்த உழைப்புக்கான பலன் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர்கள் பெயர் எடுத்து மற்றவர்கள் செய்த காரியமாக அதை பேசிக்கொண்டு, அப்பா, எங்களுக்கு வேண்டியதை கிடைக்காமல் செய்திருக்கலாம். எங்கள் குடும்பத்துக்கு அநீதி நடந்திருக்கலாம், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அநீதி நடந்திருக்கலாம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அநீதி நடந்திருக்கலாம், எங்கள் பெற்றோர் வாழ்க்கையில் அநீதி நடந்திருக்கலாம். அப்பா, எங்களுக்கு பெயர்கள் கெட்டு போயிருக்கலாம், எங்களுக்கு சோதனைகள், வேதனையை கொடுத்திருக்கலாம். அது எந்த இடத்துலேருந்து வந்திருக்கலாம், வேலையிலேயோ அல்லது ஆலயத்திலேயோ அல்லது வீடுகளிலேயோ, உறவுகள் மத்தியிலேயோ, நண்பர்கள் மத்தியிலேயோ, அல்லது வாழ்ந்த சமுதாயத்தின் மத்தியிலே வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நாங்கள் நம்புகிற ஆண்டவர் நீதி உள்ளவர், நியாயத்தை நிலைநாட்டுகிற ஆண்டவர். அப்பா, அவங்களை நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் பழி வாங்காதபடிக்கு, தவறான சொல்லாதபடிக்கு, அவளை சவிக்காதபடிக்கு, அப்பா, அவதூறு பண்ணாதபடிக்கு நாங்கள் அவளை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, மன்னிக்கும் உள்ளத்தை கொடுக்கும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் காட்ட வேண்டும். அப்பா, நீர் அப்பா பழி வாங்க கர்த்தருக்குரியதை வேறு சொல்கிறபடி நீரே யுத்தம் செய்கிற ஆண்டவர், நீரே ஆண்டவரை எங்களுக்காக நிற்கிற ஆண்டவர். ஆண்டவரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற அனைவரையும் தொடர்ந்து ஆறுதப்படுத்துங்க. ஒரு வாழ்க்கையிலே, வாழும் நாட்களிலே அதுப்பட்ட ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் வெட்கப்பட்ட இடத்துல வெட்டத்தன்மையான நன்மையை கொடுப்பீராக. அப்பா, எங்கே விழுந்தார்களோ அங்கே நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல அவங்க வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்துல ஆண்டவரை தைரியமாக நிற்பாட்டி நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் ஆலயத்தை ஆசீர்வதியும். விசேஷமாக கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் பாடுபடுகிற அப்பா, கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தான் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுமா ஜெபிக்கிறோம். அது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளில் கூட விசேஷமாக அப்பா, வெளியூர் நடக்கிற அந்த யுத்தத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த மத்தியில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் அங்கே இருப்பார்கள், அவரை நினைவு கூறுகிறோம். ஆண்டுதான் விடுதலை கொடுப்பீராக, மீட்டுக் கொள்வீராக. எந்த ஆபத்தும் எந்த மரணம் வராவடி காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். இந்த போர் நிறுத்தப்படவும் அப்பா, உலகத்தில் ஒரு சமாதி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, பூமியும் அது நிறைவும் என்னுடைய சொல்லியிருக்கிறீர். அப்பா, அந்த பூமியை ஆளுகிற ஆண்டவர் நீர், நீரே எல்லாவற்றையும் நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உலக நாடுகள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில் சமாதானத்தை கொடுப்பீராக. ஒரு நல்ல உறவை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் அகன்று போகட்டும். அப்பா, உலகத்தை அழிக்க நினைக்கும் எண்ணங்கள் அகன்று போகட்டும். நாடுகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, நல்ல உறவை கொடுங்க, அன்பை கொடுங்க, மன்னிக்கும் விதத்தை கொடுங்க. அப்பா, நன்றி ஆண்டவரே. அதன் தாக்குதல் எங்க மனுஷருக்கு வராதபடிக்கு நீ காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். இப்ப நாங்கள் அப்பா, பல இனங்கள் வாழும் இந்த மலேசியாவில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் கனப்படுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு கூற ஆண்டவர் நடத்துவீராக. அப்ப நாங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்கே இருந்தாலும் இந்த அன்பை நாங்கள் காட்ட வேண்டும். மன்னிக்கும் அப்பா, அந்த இருதயத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். எப்படி மன்னிப்பது, எப்படி அன்பு கூறுவது என்பது அப்போ ஆலயத்திலிருந்து மற்றவர்கள் தெரியவில்லை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மையப்பட எங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சாட்சியாக நிறுத்துங்க. அவை தேவையில்லாமல் சந்திங்க. வந்து கருத்தில் வைக்கிறோம். சுகத்தின் பலத்தையும் கொடுத்து அந்த காத்துக்கொள்வீராக. ஒவ்வொரு நாளும் நம்மை போல காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களில் உபவாசம் எடுக்கிற ஒவ்வொரு கருத்தில் வைக்கிறோம். அவங்க வேண்டி விசேஷித்து பலனையும் சுகத்தையும் பாதுகாப்பை கொடுக்கிறதுமா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரை. மற்றவங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவிலும் எங்களை காத்துக்கொள்ளுங்க. வருகிற நாட்களும் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். நம் கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றோடு எங்கள் அப்பத்தை எங்கள் தாவும் எங்களை வருமாய் குற்றம் செல்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் வருகிறே. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவும், உங்களை வெறுத்து உங்கள் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றவும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை புரிவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு இடத்தில் கடவுது. ஆமென். சமாதானத்தை ஆண்டவரை செய்யுங்கள், கிறிஸ்து நாமத்தினாலே. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர பாடலாக பக்கம் 43 பக்கம் 41 நாமம் சொல்ல சொல்ல இந்த பாடலை பாடுவோம். பக்கம் 41 நாமம் சொல்ல சொல்ல. நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ள மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ள மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ள மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாலின்பேன் தேனின்பேன் தெவிட்டாத அமுதின்பேன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் இறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்னவென்பேன். பாலின்பேன் தேனின்பேன் தெவிட்டாத அமுதின்பேன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் இறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்னவென்பேன். நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ள மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முழுநவ நீரே என்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முழுநவ நீரே என்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ள மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ள மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த இறைவனுக்காக நன்றி. நீங்கள் அழைத்த இந்த கிருபைக்காக நன்றி. அப்பா, சில நேரங்கள் பாதத்தில் அமர்ந்து தியானிக்கவும், விசேஷமாக சங்கி 129 பார்க்கும் பொழுது அப்பா, நாங்கள்
எப்படி வாழ வேண்டும், இந்த சமுதாயத்தை எப்படி வாழ வேண்டும், இந்த சமுதாயத்தின் விதமாய் நேரிடுகிற காரியங்களுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல வேண்டும், இது என்ன விரும்புகிறீர்கள், நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அநியாயத்துக்கு விதமாய் அநியாயம் செய்யாதபடிக்கு நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக எங்கிருந்தாலும் சாட்சிகளாக நாங்கள் வாழ நடத்துவீராக. இயேசுவான நாட்களில் கற்றுக் கொடுத்த அந்த அன்பு, மன்னிப்பு, மற்ற விதமாய் நாங்கள் தீங்கு செய்யாதபடிக்கு எங்களுக்கு விதமாய் வந்தாலும் தீமையை நன்பினால் வெல்ல கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு இடத்திலும் சமாதானத்தோடு வாழ வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், உங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், உங்களுடைய நாமத்துக்கென்று வாழ வேண்டும், உங்கள் நாமத்தை மையப்படுத்த வேண்டும். அப்படியாக ஆண்டவரை நாங்கள் வாழ்கிற இடங்களிலும் இதை பயன்படுத்துவீராக, ஆலயத்திலும் இதை பயன்படுத்துவீராக, சமுதாயத்திலும் இதை பயன்படுத்துவீராக. நாங்கள் எங்கிருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளாக, ஒளிகளாக, உப்பாக நாங்கள் இருக்க வழிநடத்துவீராக. இந்த இரவிலும் இதை முற்றமின் கரத்தில் வைக்கிறோம் அப்பா. அதிக சூடாக இருக்கிற நேரத்திலும் ஆண்டவர் நல்ல மழையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்பதை கொடுக்கிற ஆண்டவர், எலியா கேட்கும்போது கொடுத்த ஆண்டவர், நாங்கள் விசுவாசமாக கேட்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் அப்பா நல்ல மழையை வருஷிக்கப்படுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வானங்களை அடைக்காதவரைக்கு ஆண்டவரை திறந்ததுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த பந்திங் வட்டாரத்தில் நாங்கள் வாழ்கிற இடங்களில் ஒரு நல்ல மழையை கொடுத்து அப்பா அந்த உஷ்ணம் அப்பா எல்லாவற்றும் அகற்றிப்படுமா ஜெபிக்கிறோம். நல்ல உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க, குடும்பத்தோடு நல்ல ஐக்கியத்தை கொடுங்க. நாளை தினத்திலும் புதுக்கிருகள் நிரப்பி வழிநடத்துங்க. தயத்துக்கு உணவை காட்சி வைக்கிறோம், உணவையும் ஐக்கியத்தையும் ஆசிர்வதியும் அப்பா. மற்றும் அந்த வாரத்துக்காக நான் செய்கிற ஒவ்வொரு ஆயத்தையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக வருகிற சட்டடே நடக்கிற இந்த வேர்ல்டே பிரேயர் செய்கிற ஆயத்தையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒன்று சேர்ந்து வந்து இந்த நாட்டுக்காக அதிகமாக ஜெபிக்க, இந்த மனுஷர்கள் அதிகமாக ஜெபிக்க ஆண்டை ஏவ முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒன்று சேர்ந்து வந்து நாமத்தை துதிக்க அப்பா. நாங்கள் ஒரு சபையாக உலகத்துல சபைகளாக சேர்ந்து வந்து அப்போ நாங்கள் ஜெபிக்க ஆண்டு கொடுக்கிற இந்த தருணத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஆசீர்வதியும் வழிநடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை